நீங்கள் நம்ம இங்கிலீஷ் ஒர்க் புக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 51லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே நெயில் போடணும், இங்கே பேன் போடணும், இங்கே ரேபிட் போடணும். இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் அனுப்பேன், நீங்கள் கூட பார்த்து பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜை பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து இங்கே 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 இதுக்கு போடணும். இந்த இதுக்குதான் எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க, கரெக்டாக பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது, வீடியோவில். தமிழ் இந்த புக்கு இருந்துச்சுன்னு வீடியோ போடலான்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். மறக்காமல் எல்லோரும் கமெண்டில் எனக்கு இந்த புக்கு நல்லா இருக்கிறவங்க இதை பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேஜு அடுத்த பேஜ் வந்து பார்ப்போம். அடுத்த பேஜ் வந்து இங்கே ரெண்டு இல்லை, இது என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு ஒன் போடுங்க, செகண்டுக்கு வந்து இதுக்கு போடுங்க, இந்த இது போடுங்க. செகண்ட் ஒனுக்கு செகண்டு, தேர்டு ஒனுக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கேங்க. இந்த 3ல் நீங்கள் டெய்லியும் ஸ்விம் பண்ணுவீங்களா, வாஷ் பண்ணுவீங்களா, ப்ளே பண்ணுவீங்களான்னு. நான் ப்ளே பண்ணுவேன், ப்ளே போட்டிருக்கேன். நீங்கள் டெய்லியும் தலை சீவியா, ட்ரின்னு போட்டிருக்கேங்க. அடுத்த ரைட்டும் போட்டிருங்க. நான் ரைட் பண்ணுவேன், ரைட் போட்டிருக்கேன். அடுத்தது ரன் வந்து ஓடுவேன், வாக் நடப்பேன், டான்ஸ் ஆடுவேன். நான் நடப்பேன், வாக்குன்னு போட்டிருக்கேன். ட்ரா வரைவேன், டெய்லியும் ப்ரஷ் பண்ணுவேன், பல் விளக்குவேன், சிங்கு பாட்டு பாடுவேன். ப்ரஷ்ஷு தானே டெய்லியும் பண்ணுவோம், ப்ரஷ்ஷுன்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீத் பண்ணுவீங்க. செகண்ட் என்ன பண்ணுவீங்க? பாத் பண்ணுவீங்க. தேர்டு சாப்பிடுவீங்க. ஃபோர்த்து ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க. அடுத்தது இந்த ஃபோட்டோவை பார்த்து எது கரெக்டாக இருக்கான்னு நெட்டுன்றது இருக்குது, தட்டு. ரேட் இருக்குது, திஸ்ஸு. பேரட் வந்து தட்டு, பென் வந்து திஸ்ஸு. இங்கே வந்து that is a ball, it is red, it is under the table. That is a parrot, it is green, it is on the tree. This is a cat, it is brown, it is on the wall. நெக்ஸ்ட் பேஜை பார்ப்போமா? காமுக்கு வந்து காம்னா சீப்புக்கு கோடு போட்டாச்சு. ப்ரஷ்னா ப்ரஷ்ஷு போட்டாச்சு. ஈட்னா சாப்பிட்றதுக்கு போட்டாச்சு. பாத்துனா குளிக்கிற சோப்பு. இங்கே வந்து அவங்க செய்கிறது, இது இருக்குதுல்ல, அதெல்லாம் செய்கிறது இங்கே போட்டிருக்காங்க. அதோட இந்த ப்ரஷ், காம், சோப், இல்லை பாத், ஈட். நீங்கள் சிங்கு, ஸ்கிப்பு, ஸ்விம்மு, டான்ஸுன்னு போட்டிருக்காங்களா, அந்த மட்டும் போடக்கூடாது. நீங்கள் ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் சிங் எ சாங் அப்படின்னு போடணும். இதுக்கு மட்டும் பெருசாக இருக்குது. நீங்கள் யூடியூப்பை பார்த்து கூட என்ன போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஃபோன் லென்ஸில் அழகாக எழுதியணும். நெக்ஸ்ட் பேஜ் இங்கே அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்களோட இது செய்யணும். இதில் 3ல் ஏதாச்சும் செய்யணும். அடுத்தது இங்கே நிப்பு இருக்கா, செகண்ட் ஒனுக்கு டிக் பண்ணுங்கள். டாகுக்கு டிக் பண்ணுங்கள். கேப்புக்கு டிக் பண்ணுங்கள். திஸ் இஸ் எ கார், என் பக்கத்தில் தானே இருக்கான். தட் இஸ் எ பேக், தூரத்தில் தானே அவன் பேக் இருக்குது. திஸ் இஸ் வாட்ச் ஆன் த டேபிள் இருக்குது. இது அண்டர், இது ஆன். இது ஆனுக்கு ஷேர்ட் பண்ணணும். த பாய் இஸ் அண்டர் த சேர்ன்னு இருக்கா, அண்டர் த சேர் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் ஷேர்ட் பண்ணிக்கணும். த பென்சில் இஸ் இந்த பாக்ஸ் இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்கிறது இல்லை, பென்சிலு எரேசரை ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே என் புக்கில் நான் தெரியாமல் எரேசருக்கு ஷேர் பண்ணிட்டு பென்சில் இங்கே இருக்குது, ஷேர் பண்ணணும். இங்கே ஆன், இங்கே இன், இங்கே அண்டர்.
நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போமா. இங்கே வந்து ஸ்கூட்டர், ஆட்டோ, கார், வேன், பைசைக்கிள், காருக்கு வேன். அடுத்தது நீங்கள் ஐ கம் டு ஸ்கூல். நான் பஸ்ஸில் வருவேன் ஸ்கூலுக்கும் போவேன், பஸ்ஸுலேயும் ஸ்கூலுக்கு போவேன், டெய்லியும் பஸ்ஸில் போவேன். நீங்கள் ஆன் ஃபுட் நடந்து போவீங்க, பை பஸ் என்னை மட்டும் பஸ்ஸில் போவீங்க, பை ஆட்டோவில் போவீங்க, பை ஸ்கூட்டரில் போவீங்க, சைக்கிளில் போவீங்க, பை காரில் போவீங்க. திஸ் இஸ் எ பஸ். இது பஸ்ஸு தானே. இங்கே பஸ்ஸு, இங்கே ஆட்டோ, இங்கே வேன், இங்கே கார், இங்கே வேனுக்கு சர்க்கிள் பண்ணோம். எல்லாத்துக்கும் வந்தேன், ஆனால் இங்கே தப்பாக போட்டேன் தெரியாமல் எல்லாத்துக்கும் சர்க்கிள் பண்ணிட்டேன். நான் ஐ கம் டு ஸ்கூல் பை பஸ்ஸுன்னு போட்டுக்கங்க. நீங்கள் ஆன் ஃபுட்டு போட்டுக்கலாம், ஆன் ஸ்கூட்டர், ஆன் ஆட்டோ, ஆன் கார் எல்லாம் வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ். இட் இஸ் an auto. He comes to school by bus. I go to school. I read in class. I write in class. I play with my friends. அடுத்தது இந்த பாய் தானே ரீட் பண்ணிட்டு he writes in school. இது ரைட் பண்ண இவன் நாட். இதுக்கு நான் இது பண்ணக்கூடாது, இதுக்கு தான் ஷேர் பண்ணணும். சி கம் டு ஸ்கூல் ஆன் ஃபுட் நடந்தாப்போ இல்லை சி கம்ஸ் டு ஸ்கூல் பை சைக்கிள். இதுக்கு ஷேர் பண்ணணும். இங்கே நீங்கள் இங்கே போட்டிருப்பாங்க, ட்ரா புக்குன்னு போட்டிருப்பாங்களே, அது எவன் போட்டிருக்காங்கன்னா அவங்க போட்டுக்கலாம். இதுக்கு போடணும். எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு கலா ரைட்ஸ்னு போடணும், செகண்டு ரவி ரீட்ஸ்னு போடணும், ரவின் ரீட்ஸ்னு ரீஸ் எ புக்குன்னு போடணும். தேர்டு வந்து த ட்ரா அண்டு பெயிண்ட்டுன்னு போடணும். அங்கே அடுத்தது ஐ லைக் டு ப்ளே ஃபுட்பால் இன் த ப்ளே கிரவுண்டு அப்படின்னு பண்ணோம். எ டெம்பிள் that a penton. இது என்னன்னு தெரியல காய்ஸ், நான் அப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஐ see the temple. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். I see the temple. I see a shop. I see a bicycle. I see a கார். இங்கே ஐசி போடலாம், நம்ம ஐசிஏ கார்னு போடுறோம். நெக்ஸ்ட் பேஜ். இங்கே டிக் பண்ணணும். இது இங்கே காருக்கு, இங்கே நிறைய ஆட்டோவுக்கு, இங்கே ரோட்டுக்கு ஃபஸ்ட்டு பைசைக்கிள் இவங்க போகிறாங்க, பைசைக்கிளுக்கு இவங்க போகிறாங்க, பைசைக்கிள் போட்டு ரோட்டுக்கு யார் போகிறாங்க, ரோட்டில் வேன் இது போகிறது. இந்த யார் ஸ்கூலில் ரைட் பண்ணுறா இந்த இவன் ரைட் கோடு போடணும். இங்கே டி போடல, ஐ போட்டிருக்கோங்க, ஜி போடல, நம்ம ஜி போடணும். இங்கே வி போடல, வி போட்டோம். யூ போடல, எம் போட்டிருக்காங்க, பி போட்டாங்க, ஆர் போடல, இ போட்டிருக்காங்க, எல் போட்டிருக்காங்க, எல் போடல, ஏ போட்டிருக்காங்க. நம்ம யூ போடணும், அடுத்தது நம்ம ஆர் போடணும், அடுத்தது எல் போடணும். இவ்வளோதே. அடுத்தது இந்த பாப்பா வந்து ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த பாய் லேஸியாக இருக்க லேஸ் போடணும். அடுத்து டயர்டாக இருக்கேன், இதுக்கு போடணும். எனக்கு டயர்டுதே வரும், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். டயர்டு ஐ ஆம் டயர்டு அப்படி இங்கே டயர்டு சர்க்கிள் இது ஷேர் பண்ணால் ஐ ஆம் ஆங்க்ரின்னு அதுக்கு சர்க்கிள் ஷேர் பண்ணோம். இங்கே வந்து ஹாப்பி, ஆங்க்ரி, ஹங்க்ரி, சேடு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஹங்க்ரினா பசிக்கிறது, ஆங்க்ரின்னா கோபமாக இருக்காது. டயர்டாக இருக்கேன், தண்ணி குடிக்கணும். ஷாக்குடு, பயந்துட்டியா, என் ஷர்ட்டு ஓட்டையாக இருக்குன்னு. ஐ ஃபீல் ஷேடு, என்னை யாரும் அடிச்சிட்டாங்கன்னு அழுதுட்ருக்கா. இவன் இந்த ஐ சி ஹங்க்ரி, ஐ ஃபீல் ஹங்க்ரி.
நெக்ஸ்ட் பேஜ் இங்கே சாக்குடு, இங்கே அஃப்ரைடு, இங்கே ஸ்லீப்பு. இங்கே வந்து நான் அப்புறம் தெரிஞ்சுட்டு யூடியூப்பை பார்த்து எழுதிட்டு பார்க்குறேன். நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே எஃப் ஃபாதர், கிளாப், சோஃபா, ரெட்டுக்கு வந்து ரெட் ஆப்பிள், க்ரீனுக்கு வந்து க்ரீன் லீஃப், ப்ளூ வந்து ப்ளூ ஸ்கை. இந்த ப்ளூ கலர் இருக்குது ஸ்கைக்கு, இது லீஃப்க்கு, இது ரெட் ஆப்பிளுக்கு. இங்கே ட்ரூ போடணும், இங்கே ட்ரூ போடணும், இங்கே ட்ரூ போடணும், இங்கே ஃபால்ஸ் போடணும், இங்கே கைட் போடணும், இங்கே லேம்ப் போடணும், இங்கே மதர் போடணும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வரும் மதியானம். அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அது தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள்.